ஹலோ 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 கோபி. அவரு நீங்க சொன்னீங்களே வெறும் பாதிக்கப்பட்ட விவசாயி தான் லைன்ல இருக்காரு, 2 பேரும் பேசுங்க என்னன்ட்டு. சரி சரி, வணக்கங்க. நான் நேற்று போன் பண்ணியிருந்தேங்க, கொஞ்சம் வணக்கங்க. போன் வந்து கம்ப்ளைண்ட். அதான் இப்போ மறுபடி இப்போ மரவள்ளி கிழங்கு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேங்க. பாத்தீங்கன்னா 12 கூட வீடியோ அனுப்பியிருந்தோம் எடுத்து. பாத்தீங்கன்னா தெரியுங்க, ரொம்ப லாஸ் ஆயிருச்சுங்க. எவ்வளவு போட்டிருந்தீங்க? 1 ஏக்கருங்க. 1 ஏக்கருங்களா? ஆமா, 1 ஏக்கருக்கு. அது மரவள்ளி கிழங்கு பத்தி நமக்கு தெரியாது. சரி சரி சரிங்க. நீங்க என்ன பயிர் பண்ணீங்க? நாம வந்து செடி தான், பூச்செடிங்க. சரிங்க. அது வந்து நம்ம முழுமையா நம்ம அதை பயன்படுத்துற நம்ம ட்ரைனிங் மாதிரி தான் பார்த்தோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, சரி. வீடியோ போறத வந்து அவனுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்லயே நமக்கு வந்து இது சரியான இது இல்ல. சரி சரி. நமக்கு வந்து அதனால டைம் கொஞ்சம் நம்ம அடுத்தது வந்து வியாபாரம் பண்றதுல நிறைய அது மாதிரி வந்து இவன் பயங்கரமா ஏமாத்துறத ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்னா நம்பர். அதனால வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டு என்னன்னா உண்மை தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யார் யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயார். இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மை தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாம். நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். அதையும் நம்ம ஒரு 15 ஆண்டு காலம் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நெஞ்சில்லாத ஒரு எண்ணத்துலங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து கருப்பு போடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்ப நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் அதனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாங்க. என்ன இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானோ அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமாண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க. அதை வந்து என்ன அவனு கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, இங்க விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவங்களுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துறத ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருட 1 நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து அவனெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மை தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யார் யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயார். இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மை தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாம். இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். அதையும் நம்ம ஒரு 15 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அவங்க இங்க இருந்து நிறைய பேர் அங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணிருக்காங்க. காசு கொடுத்துக்கிட்டு போயிட்டு மறுபடி ஏன்னா கிட்டத்தட்ட இது வாங்கிட்டு வந்தா யூஸ் பண்ணி எல்லாருமே லாஸ்ட் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்ப நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் என்கிட்ட இது மாதிரி இவங்க இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவங்க வந்து ஒரு புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானோ அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுங்க கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, இங்க விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பல், இவனெல்லாம் திருட ஒன்னா நம்பர் பக்கா கேடி திருடன். அதனால வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயாரி. இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவங்களா தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான காலநிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் கருப்பு கவுனி நடவு பண்ணிருக்காங்க. அதுல வந்து பண்ணாலுமே வந்து அதுல லிட்டில் பிட் ஆஃப் இதுதான் இருக்கும். கொஞ்சமா ஒரு 30 நாள் ஆச்சு நம்ம அறுவடை செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து ஒரு புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானோ அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுங்க கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருட ஒன்னா நம்பர் பக்கா கேடி திருடன் இவனெல்லாம். அதனால வந்து இவனெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயாரி. இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான காலநிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும். நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கிறோம்.
அவர் சொல்றதை கேட்டு நான் 10 கிலோ வாங்கினா எனக்கு 2500 லாஸ். நான் அதெல்லாம் வாங்கினேன், ஒரு 2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கினேன். இப்ப நம்ம இந்த பதிவு எதுக்காக நம்ம வந்து ஒரு இப்ப இந்த ஒரு சில விவசாயிகள் எல்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாண பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் என்கிட்ட கூப்பிடுறாங்க. இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவங்க வந்து புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானா அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுக்கு கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துறத ஆரம்பிச்சிட்டாங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருடன் 1ஆம் நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து அவன்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டிட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்டெல்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயார். இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கலநலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலங்க பாத்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட கதிரெல்லாம் குக்கரை போட்டு இன்னொரு 30 நாள் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னா இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. சாண பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் என்கிட்ட கூப்பிடுறதுனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவங்க வந்து ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானா அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுக்கு கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துறத ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருடன் 1ஆம் நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து அவன்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டிட்டு இருக்குங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்டெல்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயார். இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவங்களாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கலநலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். அதையும் நம்ம ஒரு 15 ஆண்டு காலமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கிறோங்க. கிட்டத்தட்ட கதிரெல்லாம் குக்கரை போடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. இன்னொரு 30 நாள் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னா இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாண பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி
ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் என்கிட்ட கூப்பிடுறதுனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. என்ன இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து ஒரு புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானோ அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையை நொல்ல கையை இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுக்கு கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, இங்க விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டாங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருடன் 1ஆம் நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து இவனெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயாரி. இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ கதிரெல்லாம் குக்கரை போடுற கண்டிஷன் இன்னொரு 30 நாள் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாணக்கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் என்கிட்ட கூப்பிட்றதுனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து ஒரு புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்றானோ அது மாதிரி வணிகம் பண்ற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க. அவனுக்கு அல்ல கையை நொல்ல கையை இவனுக்கு எல்லாங்க அதை வந்து என்ன அவனுக்கு கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்றதுல, இங்க விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமா ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருடன் 1ஆம் நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து இவனெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில நான் கொடுத்தேன். இந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கலாம், யாருகிட்ட பேசணும் உண்மை இதெல்லாம் நான் சொல்றேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயாரி. இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்க தொடர்ச்சியா கேட்கலாங்க. இதுல நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலைங்க பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ கதிரெல்லாம் குக்கரை போடுற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 30 நாள் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாணக்கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் என்கிட்ட கூப்பிட்றதுனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து ஒரு புது
கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம் பண்ணுறானோ அது மாதிரி வணிகம் பண்ணுற குரூப் வந்துங்க என்னோட சேனல் வந்து எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டுங்க, அவனுங்களுக்கு அல்ல கையி நொல்ல கையி இவனுக்கு எல்லாங்க. அதை வந்து என்ன அவனுங்க கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க வியாபாரம் பண்ணுறதுல, இங்கே விவசாயிகளை ஏமாத்துறதுல. கார்பரேட்டுக்காரன் வந்து எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி வந்து இவன் அவனுக்கு மிஞ்சி இவன் பயங்கரமாக ஏமாத்துறத ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனெல்லாம் திருட்டு கும்பலுங்க, இவனெல்லாம் திருடன், 1ஆம் நம்பர் பக்கா கேடி திருடனுங்க இவனெல்லாம். அதனால வந்து இவனெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட்டுக்கிட்டு ஆளுகளை தூண்டி விட்டுக்கிட்டுங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோட பதிவு போடுறேன், உண்மையை சொல்கிறேன். என்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்கிட்ட ஓசியில் நான் கொடுத்தேன், இந்த கால் ரெக்கார்டெலாம் எடுக்கலாம், யாருக்கிட்ட பேசுனது உண்மை, இதெல்லாம் நான் சொல்கிறேன்லங்க. நான் விவாதத்துக்கு தயார். இதை வந்து எதிர்கொள்ள திறனை இல்லாதவன்லாம் தான் இது மாதிரி அடுத்த ஆளுகளை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க, உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, பயனடைங்க. ஏன்னா அந்த விவசாயிகளோட ஆடியோ பதிவு நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாங்க. இதில் நண்பர்களுக்கு இனிய மாலை பசுமை வணக்கம்ங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கிறோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ கதிர் எல்லாம் குக்கரை போடுற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 30 நாள் ஆச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக போடுறோன்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள்லாம் ஏமாந்துருக்காங்க. இந்த சாணப்பாசி கரைசல், சயோனா பாக்டீரியா, சாண கரைசல் இதெல்லாம் வாங்கி ஹியூமிக் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏமாந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவசாயிகள் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொன்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் என்கிட்ட கூப்பிட்றதுனால இது மாதிரி இவங்களும் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும், அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து 2 பேரும் பேசின ஆடியோ பதிவு இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடுறத வந்து அவனுக்கு வந்து ஒரு புது கண்டுபிடிக்க தெரியாதவன்லாம் கார்பரேட்டுக்காரன் எப்படி வணிகம்